பீகார் மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, கள்ளக்காதலால ஒரு பெரும் சர்ச்சையே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு வாங்க தெளிவா பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் உள்ள வைசாலி மாவட்டத்தில் மிதிலேஷ் பாஸ்வான் என்பவர் வசித்து வந்துள்ளார். இவருக்கு திருமணம் ஆகி பிரியங்கா தேவி என்ற மனைவி இருக்காங்க. இதில் பிரியங்கா வேறொரு வாலிபருடன் தொடர்பிலும் இருந்திருக்காங்க. இந்த தொடர்பு ரொம்பவே தீவிரமாவும் இருந்திருக்கு. அவர் தன்னுடைய கள்ளக்காதலனுடன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த நிலையில், அதனை பார்த்து அவருடைய கணவர் கண்டிச்சும் இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, கோபமடைந்த பிரியங்கா தன் கணவனை கத்தியால கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அதோடு தன் கணவனோட பிறப்புறுப்பை அவர் பார்த்தீங்கன்னா, கத்தியால அறுத்து இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கணவருக்கு கடும் இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்குது. இதனால அவருடைய அலறல் சத்தம் ரொம்பவே அதிகமா கேட்டிருக்குது. ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பார்த்தீங்கன்னா, அவர உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதற்கு முன்பாகவே அவர் பார்த்தீங்கன்னா, உயிரிழந்தும் இருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை அந்த பகுதியில ஏற்படுத்தியிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா, பிரியங்காவை போலீசார் கைது செஞ்சு தீவிர விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. அதோடு இந்த விவகாரத்தில் அவருடைய கள்ளக்காதலனுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதும் குறித்து போலீசாரும் விசாரணையும் செஞ்சுட்டு இருக்காங்க. திருமணம் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கள்ளக்காதல்? தேவையில்லாம இப்போ ஒருத்தருடைய லைஃபே பார்த்தீங்கன்னா, ஸ்பாயில் ஆயிருக்கு அந்த இடத்துல. பிடிக்கலன்னா நேரடியாக விவாகரத்து பெற்றுட்டு, நீங்க தனியா போயிட்டு அவரோட கூட சந்தோஷமா இருந்திருக்கலாம். கணவர இப்ப கொலையும் செஞ்சிருக்காங்க. அந்த கணவரோட குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த அளவுக்கு வருந்துவாங்கன்றது அவைங்களுக்கு தான் தெரியும். ஒரு கள்ளக்காதலால ஒரு குடும்பமே இப்போ உடைஞ்சிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.